மாதிரி அன்னைக்கே கட்டி கொடுத்து அந்த சாவி என்ன செய்யறாரு, அந்த 400 ஞானிகள்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது சொன்னார் அந்த அரசர், இந்த பிரத்யேகமான இந்த வீடு உங்கள் காலத்தில் ஒரு நபி வருவார் என்று சொன்னீர்கள் அல்லவா, நான் கொடுத்ததாக இந்த சாவி அவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னாங்க. அப்ப சொன்னார் அந்த அரசர், நீங்கள் அன்றைக்கு இருந்தால் ஒப்படைங்கள், நீங்கள் இல்லை உங்கள் சந்ததிகள் தொடர்ந்தால் அவர்கள் வழியாக நான் தந்தேன், நான் தந்ததற்கு என் ஈமானுக்கு சாட்சி இந்த வீடு என்று சொல்லி அன்றைக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த வீட்டின் சாவிதான் மதீனாவில ரசூலுல்லாஹ் மக்கா டு மதீனா போகிற போது அவருடைய ஒட்டகம் அபூ அய்யூப் அன்சாரி வீட்டில் போய் நின்றது. உலமாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்தை ஓட்டல, அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு நகர்த்தினான் என்பதாக சொல்கிறார்கள். வரலாற்று முழுக்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஆழமாக கூர்ந்து பார்க்கிற பொழுது ஹிஜ்ரத் ஏதோ ஒரு ஒட்டகத்திலே ஏறி உட்கார்ந்து போன பயணம் அல்ல, அது ரப்பின் குதிரத்து முழுக்க முழுக்க அடங்கிய பயணம் என்பது வரலாற்று முழுக்க நிறைய சான்றுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு 2 ஒட்டகம் தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை யாரு சீவிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் பரிசளிப்பேன் என்று அன்றைக்கு அரபுலகத்திலே எல்லாரும் சொன்னார்கள். ஆளுக்கு ஒரு திசை தேடினார்கள், ரசூல் எங்கேயும் கிடைக்கவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தெற்கு போக வேண்டிய நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள், வடக்கில சென்றார்கள். அபூபக்கர் கேட்டார்கள், எதற்கு வடக்கில செல்கிறீர்கள், நாம் தெற்குல தானே போகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தெற்குல போனா யூதர்கள் பின்தொடருவார்கள், நாம வடக்குல போய் சவுரு குகையில தங்கிடுவோம். முன்கூட்டியே வியூகிக்கிறாங்க என்னென்னலாம் நடக்கும் என்பதை. 3 நாள் அந்த மலை குகையில ரசூலும் அபூபக்கரும் தங்கினார்கள். 3 நாள் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, 3 நாள் அபூபக்கர் சாப்பிடல. 3 நாள் ரசூலுல்லாஹ் தூங்கினாங்க, 3 நாள் அபூபக்கர் தூங்கல. ஒரு நபிக்காக ஒரு சக தோழர் தன் உடலையும் தன் உணர்வுகளையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒரு பயணம் என்றால் அதுதான் இந்த ஹிஜ்ரத்தின் பயணம். இந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் அபூபக்கர் மாத்திரமல்ல, அபூபக்கருடைய மனைவியும் அபூபக்கருடைய மகளும் அபூபக்கருடைய அடிமையும் எல்லாவற்றுக்கும் மேல் இந்த ஹிஜ்ரத்துக்கு உதவியா இருந்தது யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு உரைக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று சகோதரர், ஒரு காஃபிர் தான் 450 கிலோமீட்டருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கருக்கு ரூட் போட்டு கொடுத்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் சேருவதற்கு ரசூலுல்லாஹ் அன்றைக்கு பெரிய திசைகள் தெரியாவிட்டாலும் உள்ளூர் வாசி ஒரு ஆள் தேவை. அந்த ஒரு உள்ளூர் வாசி யாரு? இஸ்லாமியர் சேர்ந்தவர் அல்ல, ஒரு யூதரை சேர்ந்தவர், ஒரு நஸ்ரானியை சேர்ந்தவர், அல்லாஹ்வை மறுத்தவர். அல்லாஹ் என்று சொல்ல வருகிறான், இந்த தீனை நான் ஹயாத்தாக்குவேன் என்று சொன்னால் ஒரு யூதனை கொண்டும் இந்த தீனை என்னால் ஹயாத்தாக்க முடியும், ஒரு நஸ்ரானியை கொண்டு இந்த தீனை என்னால் ஹயாத்தாக்க முடியும், ஏன் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகனை கொண்டு இந்த தீனை என்னால் ஹயாத்தாக்க முடியும் என்று சொல்லி இந்த வரலாற்று முழுக்க நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஹிஜ்ரத் என்று வந்தால் அதற்கு அடுத்த வார்த்தை அது ரப்பின் குத்ரத் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்ட பயணத்தில் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம் நிகழ்ந்திருக்கிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இந்த ஹிஜ்ரத் மாத்திரம் நிகழாவிட்டால் இஸ்லாம் என்ற வார்த்தையே வந்திருக்காது. இஸ்லாம் என்ற இந்த இவ்வளவு பெரிய ஆலமரம் இவ்வளவு தூரம் படர்ந்து விரிந்து இவ்வளவு தூரம் வளர்ச்சிக்கு அசுர வளர்ச்சிக்கு முக்கிய ஒரு விதையே இந்த ஹிஜ்ரத் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹிஜ்ரத் இல்லாவிட்டால் இஸ்லாம் என்ற வார்த்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது. எனவே ஹிஜ்ரத் சாதாரணமான ஒரு பத்திரிகையில போடக்கூடிய வார்த்தை அல்ல, அல்லது அது இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்வதற்கான வார்த்தை அல்ல, அல்லது வருஷத்துல ஒரு 30 நாள் நோன்பு பெருநாள் அல்லது நோன்புக்கு ஒவ்வொரு நாள் பிறப்பாக்குறதுக்கான நாட்கள் அல்ல ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்று சொன்னால் முஸ்லிம்கள் வாழ்க்கையில் நகையும் சதையுமா இருக்க வேண்டும், இரண்டரை கலந்ததுதான் ஒரு முஸ்லிமுடைய ஹிஜ்ரத்தாக இருக்க வேண்டும். எனவே ஹிஜ்ரத் என்ற இந்த அற்புத இந்த நிகழ்வை நாம் எவ்வளவு தூரம் உள்வாங்கிறோமோ அதே அவ்வளவு தூரம் இன்னும் 4 நாட்களில் நம்மை நோக்கி வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு, அதுவும் செவ்வாய்க்கிழமையில கரெக்டா பிறக்குது. செவ்வாய்க்கிழமை துர்தர்ஷனம், செவ்வாய்க்கிழமை முசீபத்து, செவ்வாய்க்கிழமை சலூன் கடை சாத்திடுவான், ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, செவ்வாய் நாளே சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி நாமளா ஒன்று டிசைட் பண்ணிக்கிட்டு இஸ்லாமிய புத்தாண்டை தூக்கி பிடிக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் அந்த நாளை ஒட்டுமொத்தமாக மறந்து ஹிஜ்ரத்துக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் சம்பந்தமே இல்லாததை போன்று வாழக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கே, அல்லாஹ் நாட்டம் என்று சொல்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டை அல்லாஹ் கொண்டாட சொல்லவில்லை, அந்த நாளை நினையுங்கள் என்று சொல்கிறான். அந்த நாளிலே வரலாறை படிங்கள் என்று சொல்கிறான். அந்த நாளினுடைய நடந்த ஒவ்வொரு செயலில் உள்ள குதிரத்தை எண்ணி பாருங்கள், இதுதான் உங்களுடைய அசலான கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நுபுவத்துல அபூபக்கர் இருந்ததனால தான் ஹிஜ்ரத் சாத்தியம் என்று உலமா பெருமக்கள் சொல்லி காமிக்கிறாங்க. மக்கா வெற்றிக்கு பின்னாடி மக்கா உள்ள நிறைய சிலைகள் இருந்தது. ஒவ்வொரு சிலையா ரசூலுல்லாஹ் உடைச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியா அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு மேல உயரத்துல இருந்த சில சிலையை ஓடிக்க கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க குனியாதீங்க, நான் குனியறேன், நீங்க மேல ஏறிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தாங்க மாட்டப்பா அப்படின்னா, பரவாயில்ல உங்க மேல ஏறது எனக்கு விருப்பம் இல்லை. சரி பிடிவாதம் பிடிச்சாரு. என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் குனிய சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு குனிஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய காலு கட்டை வரதா முதுகுல வச்சாங்க. அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று பெயர் பெற்றவர் அலி ரலியல்லாஹு. அசதுல் மில்லத் அலி ரலியல்லாஹு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிங்கம் அவங்க போர்ல இறங்கினான்னா எத்தனை தலை கீழே விழுந்து தெரியாது, அந்த அளவுக்கு வீரமிக்க அலி ரலியல்லாஹு அவர்கள். அவங்க வாளை தூக்குறதுக்கு 10 பேர் தேவை, ஆனா அந்த வாளை அவங்க ஒரு ஆளா தூக்குவாங்க. அப்படிப்பட்ட பலமிக்க அந்த அலி குனிஞ்சு நின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டை வரலதான் என்ன செஞ்சாங்க, அப்படியே சுருண்டு கீழே விழுந்தாங்க என்பதாக ஹதீஸ்களை பார்க்க முடியுது. சொன்னா நுபுவத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் சக்தி அன்றைக்கு சஹாபாக்களிலே அபூபக்கரை தவிர வேறு யாருக்குமே கிடையாது.
அப்படிப்பட்ட அந்த அபூபக்கருடைய தியாகம் இந்த உம்மத்து மறந்து வாழுகிறது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த அபூபக்கர் என்ற சகோதரை ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்திலே ஒரு அடக்க ஸ்தலத்தை கொடுத்துட்டான். எந்த அளவுக்கு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்களோ, காதலித்தார்களோ, இஸ்லாத்திற்காக உயிர் கொடுத்தார்களோ, அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு வரைக்கும், உலகம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறார். இவ்வளவு தூரம் இந்த வரலாறு சொல்வதற்கான காரணம், மறந்த சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியாவது நினைவில் வைத்து வரும் காலங்களில் இந்த ஹிஜ்ரத் பிறக்கக்கூடிய இந்த 1447 இருந்து 48 கால் வைக்கிற நாம ஒரு அஸம், ஒரு உறுதிக்கு வருவோம். என் முகத்துல தாடி இல்லையா, இனி நான் தாடி வைப்பேன். 5 வேளை தொழுகையாலே இல்லையா, நான் இனி தொழுகையாலே மாறிடுவேன். குர்ஆனை தொட்டது இல்லையா, இனி நான் குர்ஆன் தொழுவேன். நான் எந்த நல்ல குணம் இல்லை, இனி எல்லா நல்ல குணத்தை நான் வளர்த்துட்டேன் என்று ஒவ்வொரு ஹிஜ்ரத்திலும் தங்களுடைய நல்ல குணங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு போவதால் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த அடையாளம் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள். எந்த ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்தை விரிவாக்கினானோ அதே ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹ் இன்னும் வாழ்க்கையை விரிவாக்கி உண்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்ம வாழ வைப்பானாக. எதை பேசினமோ, எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல் தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.